முக்கியமாக 10ஆம் பாவம்னு சொல்லப்படுற தனுசு ராசிலையும் இந்த கேது பகவானுடைய தன்மையும் சுக்கிர பகவானுடைய தன்மையும் சாதகமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஃபேவரபிளாக வருவதற்கு உண்டான தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். அப்ப பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கு அப்படின்ற விஷயத்தை பத்தி நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டும். பணம் நல்லா தான் சார் வரும், லக்னாதிபதியே போய் 5ஆம் இடத்துல உட்காந்துட்டா இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானே என் வேலையை கெடுத்துப்பேன். ஓகேங்களா? எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலை நான் திங்க் பண்ணுறேன் இல்லைங்களா, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை கெடுத்து விடும்னு சொல்லலாம். ஓகேங்களா? மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலை அப்படின்ற ஒரு நிகழ்வே கிடையாது. நாம பண்ணுகின்ற கர்மான்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வுக்காக தான் இந்த ஜென்மத்திலே பிறந்திருக்கும். அதுக்கு கர்மா அப்படின்னு சொல்லப்படுகின்ற பாவமே 10ஆம் பாவம்னு சொல்லலாம். ஓகேங்களா? கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. நாம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதை கரெக்டாக பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் பொருளாதாரம் உங்களை நோக்கி வருவதற்குண்டான எல்லா நிகழ்வுகளும் இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த பின்னூட்ட பதிவுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேள்விகள் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க பதிவு பண்ணுங்க. உங்களுடைய கேள்விக்கு உண்டான பதிலை வந்து அடுத்தடுத்த நிகழ்வுல தொடர்ந்து பேசுவோம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.